உன்னுடைய படைப்பிலே உன்னுடைய சமூகம் நீ படைத்த மனித ஜீவராசிகளில் சமூகங்களில் எனது கௌமை விட சிறந்த ஒரு சமூகம் இருக்கிறார்களா? அல்பின்னும்மா அஃதலு மின்னும்மா அல்லதி வல்லல்த அலைஹிம் பில் கமாம் வ அன்ஸல்த அலைஹிமுல் மன்ன வஸ்ஸல்வா. கண்ணியமானவர்களே, மண்ணு பல்வாரை உள்ள சமூகம் அவர்கள் பனு இஸ்ராயீல். அது மாத்திரமல்ல, மேகங்கள் அல்லாஹ் இறக்கி நிழல் கொடுத்தான். இவங்களை என்ன கேட்டாரு? அல்லாஹ் தஆலா கண்ணியமானவர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் கொடுத்தான். ஒரு சமூகம் வருவார்கள், இறுதியாக வருவார்கள், உங்கள் கூட்டத்தை விட முதலாவது சோழமரை சென்று விடுவார்கள். அவர்களை எனது சமூகம் ஆக்கிட்டாவே என்று அல்லாஹ்விடம் கேட்டார். அல்லாஹ்வுடைய பதில் இருக்க உம்மத்து அஹ்மத். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பெரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குரிய சிறப்பு. அல்லாஹ் சொன்னான், அது உங்கள அல்ல, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். வருவார்கள், இறுதியாக வருவார்கள், கொஞ்ச காலம் வாழ்வார்கள், நிறைய அமல்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், எல்லோரையும் விட முதலாவது சொர்க்கம் சென்று விடுவார்கள். என்ன சிறப்பு இந்த உம்மத்துக்கு? தாவத்துடைய சிறப்பு. உம்மத்து தாவா. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்வோம், கொஞ்ச காலம் வாழ்வோம், மண்ணோடும் தண்ணீரோடு இருந்தோம், தாயுடைய கருவறையில் காலம் வாழ்ந்தோம், மன்னரை வாழ்க்கையிலே நாங்கள் மண்ணுக்கும் இந்த விண்ணுக்கும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணித்து விட்டால் வாழ்க்கை வித்தியாசமாக அமைந்துவிடும். நாம் காணாத எத்தனையோ காட்சிகள் இருக்கிறது. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُندُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٌ وَحُلُّوا أَسَاوِرَ مِن فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. இது நாம பார்க்கிற இந்த வாழ்க்கை. சூரத்துல் இன்சான், சூரத்துல் ஜமல் முழு ஆயத்துக்களும் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. மனிதனுடைய படைபலத்தின் நோக்கம், மனிதனை படைத்தது அவனுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கமும் பாக்கியங்கள். ஒரே ஒரு ஆயத்தை தான் நரகத்தை பற்றி அந்த சூறாவில் பேசுகிறது. எல்லாம் சொர்க்கத்தை பற்றி. மௌத்தாகி நீ எங்கே எங்களுக்கு முன்னால் வந்தால், மறுபுறம் வாழ்க்கையை கண்டால், அங்கே ஆயத்தை கண்டு கொள்வாய், பார்ப்பாய், வழங்கிக் கொள்வாய், அன்புடாக பார்ப்பாய். நடைமன் இன்பங்களை, ஒமுல்கன் கபீரா பெரும் பெரும் ஆட்சிகளை பார்ப்பாய். இந்த ஆடை அல்ல, இந்த உடுப்பு அல்ல, நாங்கள் அழிந்திருக்கக்கூடிய தோட்டம் அல்ல. ஆலியஹும் சியாபு சுந்துஸ். கண்ணியமானவர்களே, பட்டாடைகள், பசுமையான பொருள், கனத்த பல நிறம் உள்ள பட்டுக்கள், இஸ்தபரத் வஹுல்லு அசாவிர மின் ஃபில்லா வலில் காப்புகள் அணிவிக்கப்படும். வசகாஹும் இறுதி கட்டம், ஒரு மனிதன் அழிந்து போற கட்டத்தின் இறுதி கட்டம், ரப்பல் ஆலமீன் எங்களை கௌரவிப்பான். தாகத்தோடு சொர்க்கத்தை எதிர்பார்த்திருந்தவர்களே, வந்துவிட்டீர்கள். இறைவன் தானித்த மக்களுக்கு சொர்க்கத்தை காண வேண்டும் என்ற ஆவலில் இருந்த மக்களுக்கு படைத்தவன் சகாம் ரப்பு அல்லாஹ் நீர் கொடுக்குவான். ஷராபன் தஹூரா. கண்ணியமானவர்களே, பரிசுத்தமான ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பானங்களை போட்டுவான். அதை பிடிச்சிட்டா அவனுக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்காது. என்னத்துக்காக ஏற்பாடலாம்? இந்த இது கால லக்கும் உங்களுக்காகிவிட்டது. ஜஸாஉ ஒரு கூலி. என்னது ஒரு கூலி? வகான சஅய்க்கும் மஷ்கூரா. இந்த உலகத்தில் நீங்க செய்த முழு முயற்சிக்கு கூலி வழங்கப்படுகிறது. எங்க சொல்ற
சூரத்துல் இன்சான் மனிதனை பற்றி பேசும் சூரா, அதற்குள் பேசுகிறான். காலத்தை பற்றி பேசும் சூறாவுக்குள் அல்லாஹ் பேசுகிறான். நம்ம படத்தை நோக்கம் தான் வந்து சேர்ந்து ஆரம்பத்தில் சொல்வது அல் அத்தா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹல் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா இன்னா خلقنا الانسان من نطفة امشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. ஆரம்ப வரி, ஓ மனிதா, நீ இல்லாமல் இருந்தால் உண்டு பண்ணி விட்டேன். நுத்பத்தில் உண்டாய் ஒரு துளி, அந்த நீர் துளி, அதற்குத்தான் எங்களுடைய மண்டையோடுகள், அதற்குத்தான் அந்த எலும்புக்கூடுகள், அதற்குத்தான் அந்த கண் இருந்தது, அதற்குத்தான் அந்த கால் இருந்தது, அதற்குத்தான் முழு படையோடங்கள் இருந்தது. தும் அன்ஷானா ஹல்கனாக, உன்னை ஒரு படைப்பா ஆக்கிவிட்டேன். ஃபதபாரக்கல்லாஹ் அஹ்ஸனுல் ஹாலிகீன். அழகாக படைத்த ரப்பு, விசாலமான படைத்தன்மை உள்ளவன், உங்களை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கிறான். நாம் எங்கிருந்தோ வந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம்? ஆரம்பம் தெரியாது. அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நுத்பத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் எல்லோரும். அம்ஷாஜ் நபதலீஹி, உங்களை சோதிக்க விட்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதனுடைய உறுப்புகள் இருக்கிறது. கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, தலை இருக்குது, உருளை இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய உறுப்புகள், எண்ணிலடங்காத உறுப்புகள் எங்களுக்குள் மறைந்திருக்கிறது. நாளை நாளங்கள் ஒளிந்து இருக்கிறது, எண்ண முடியாது. இரண்டு பகுதியாக நியமத்தில் தந்திருப்பதாக பேசுகிறான். ரெண்டு நியமம். ஒன்று ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, பார்வை கேள்வி. ரெண்டு இருந்தால் பிரச்சனை தான். ஒன்று அவனுக்கு பிரச்சனை, அல்ல மற்றவனுக்கு பிரச்சனை. பார்த்தால இன்னொருத்தருக்கு பிரச்சனை, அவன் பார்த்தால நமக்கு பிரச்சனை. நாம பேசுறது ஒருத்தர் கேட்டுட்டாங்க, நமக்கு பிரச்சனை. அவனுக்கு மூலமா பட பிரச்சனை, அவன் பேசுறது நாம விட்டா பிரச்சனை. இது ரெண்டு மெயின் முக்கியமான பகுதி. பார்வை கேள்வி. சமீஅன் பஸீர். ரப்பும் அப்படித்தான், கேட்பான் பார்ப்பான். அவனுக்கு எப்படியோ அப்படியே அவன் பார்ப்பான், எங்களை மாதிரியாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகம் எல்லோரையும் ஏமாற்றிவிடும். ஒருவரை சிரிக்க வைக்கும், ஒருவரை அழ வைக்கும். கண்ணியமானவர்களே, மத்தமுடத்தை ஆதி இல்ல நகசத், எல்லாமே பூர்த்தியா வாழ்வமான வழங்கும். ஒன்றுமில்லாம போயிடுவான் மனுஷன். வளர்த்த சாத்தி ஆதி இல்ல வாக்கத், விசாலமாக வழங்கும், நெரிசல்ல போயிடுவார். ஒமா அஃபரத் ஆதி இல்ல அபக்கத், சிரித்தவன அழ ஆரம்பிப்பான், அழுவான். சிரித்துக் கொண்டே இருக்கிறார், அழுவார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள்ல கண்ணியமானவர்களே, இந்த மூணு உலகத்துக்கு ஆட்சியும் மாற்றிவிட்டார்கள். அவங்களால தத்பீரு சனா லா தத்பீரு ஆதி, வானலோக திட்டங்கள் நடக்கிறது. பூமியில நடக்கக்கூடிய எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது, எல்லாமே மேலாகி. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் மனிதன திட்டத்துக்கு மேல இருப்பான், அதிகமான மக்கள் அறிய மாட்டார். சூரத்து யூசுப் சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாவோட இருக்கக்கூடாத திட்டம் கொண்டு கடத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க, பால் கடத்துக்குள்ள. அது ஒரு பூமியில கொடுத்து விடுவோம், இந்த ஊருக்கே வரப்படாது, கண்ணாளுக்கே வரப்படாது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய திட்டத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு கட்டம் வருகிறது. என்ன சொல்றார்கள்? யா அய்யுஹல் அஸீஸ் மஸ்ஸனா வ அஹ்லனா அத்ர் وجعلنا ببضاعة مزجاة فأوف لنا الكيل وتصدق علينا إن الله يجزي المتصدقين. அருமையானவர்களே, பிச்சைக்காரர்களாய் வந்தோம். அது யஹூதிகள் நல்ல மக்கள் ஒன்றில் இருந்தாங்க. யூதர் முழு திட்டமும் வரக்கூடாது, பாப்பாட சேரக்கூடாது. ரப்பல் ஆலமீன் அஸீஸாக்கி விட்டான். யாரை அடித்தார்களோ, யாரை ஊரை விட்டு துரத்தினார்களோ அவருடைய காலுக்கு கீழே வந்தார்கள். யா அய்யுஹல் அஸீஸ், ஓ மன்னரே, கண்ணியமானவரே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களுக்கும்
அவனுக்கு வழி இல்லை, பிச்சை விட்டு வந்தீங்கிறாங்க. ஒவ்வொரு மாலிக்கும் நல்ல அம்ரி வஜேனா பிமிரா முஸ்ஜாத் சிலர காசு கொண்டு வந்தீங்கிறாங்க, பிச்சைக்காரங்க மாதிரி கொடுத்துட்டும் மாபத்தி இல்லை கொடுக்குறது. 1000 ரூபான்னா 5 ரூபா கொண்டு வந்தீங்கிறாங்க. போகலாம் சரி சாமான் வாங்குறது. எங்களுக்கு தாங்க பூர்த்தியா அடைஞ்சுதாங்க சதக்காவும் செய்யும் மொத்த சத்தக்காரியா சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய திட்டம் கண்ணியமானது. ஒரு நாள்ல மாறுது. ஃபிரௌன் பெருமாட்சியாளர், பெருமாட்சி செய்தான். கண்ணியமானவர்களே, அவனுடைய ஆட்சி அதிகாரம் وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب. பெருமாட்சியாளர், பெரும் பெரும் அதிகார கூடையவன். அப்படின்னா அவனை நிறைய அதாவது படைப்பட்டாளர்கள் இருந்தது. பெருமாட்சி செய்தான். குர்ஆன் சொல்லுது மிஸ்ர் பெருமாட்சி. கண்ணியமானவர்களே, பனு இஸ்ராயீல் அவட்ட எந்த ஒன்றுமே இல்லை, துணியான அமைப்பு, ஏழை. அவங்களோட தலைமைத்துவம் இருக்கல, ஆட்சி அதிகாரம் இருக்கல, ஈமான் கொண்டிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட கோபம். ஆனா குடித்தியல் பெரும்பெரும் ஆட்சி, பெரும்பெரும் அதிகாரம், பட்டம் பதவி எல்லாமே இருந்தது. பெரும்பெரும் வீடுகள், நல்ல வசதி வாய்ப்புகள், தோட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் பணக்காரர்கள். ஒரு நாள்ல துனியா சேஞ்ச் ஆகும். ஏழையெல்லாம் பணக்காரா போறாங்க, பணக்காரனா அழிஞ்சு போறாங்க. அவங்க கடலை ஒன்று அழிச்சிட்டு இந்த சரித்திரத்தை எல்லாம் பேசுறாங்க. போறாங்க எப்படி மாற துனியான்னு பாரு. திருக்கல் ஐயா உண்டாவில் வாபையில மாறி வரும் துனியா. كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بقت عليهم السماء والأرض وما كانوا منظرين. அறிஞர்களே, அழிச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், கண் தரக்கும் இந்த ஃபிரௌன கூட்டம் எவ்வளவு விடயங்களை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். துனியா போயிருக்கிறாங்க. என்ன சொல்றார்கள்? முதலாவது மின் ஜன்னாத், தோட்டங்களை விட்டார்கள். தோட்டங்கள் ஷாம்ல போய் பார்த்தா அந்த அக்கபாவுடைய பகுதியில் சகோதரர்களை கருப்பும் அந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தா தோட்டங்களை பார்க்கலாம். அக்கபாவில் இருக்கு நிறைய தோட்டங்கள். நம்ம உள்ள மாதிரியான தோட்டம் நம்ம பார்க்கல. ஒரு திராட்சை கொலையை கட்டி வச்சுக்கிறாங்க வளர்ச்சி நம்மளோட ஊருக்கு. அங்க கொலையா இருக்கு, அதெல்லாம் கொடுத்திக்கிறான் இந்த பூமி. கண்ணியமானவர்களே, அவ்வளவு தோட்டம் எல்லாம் கொடுத்தான். கம் தரப்பு எவ்வளவு தூட்டம் வந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. துனியாவில் அப்படியே எல்லா சாமான். முதலா ஜன்னா தோட்டங்கள், வஉயூன் நீரூற்றுகள், வஸுரூ பயிர்ச்செய்கள், பயிர்கள் கொண்டு வந்தீங்க விவசாயிகள், வமகாமின் கரீம் அவர்கள் சங்கையாக வாழ்வதற்காக கண்ணியப்படுத்தி கட்டிய பெரும்பெரும் கோபுரங்கள், கோட்டைகள், கொசூர் மாளிகைகள், மக்காம் கரீம். சும்மா பிடிச்ச விட்டு மக்காம் கரீம் ரொம்ப சொல்வதில்லை. எங்களோட ஊர்ல ஒன்று மக்காம் கரீம் இல்லை, இது மக்காமல் வீணா வீணா. அல்லாஹ் சொல்றது சங்கைப்படுத்தி அவன் ஆட்சி செஞ்சவன் செய்வான். போய் பாருங்க, ஒரு நாடுகள் நெட் பிடிச்சிக்கிட்டு சொல்லு மக்காம் கரீம் கட்டி வச்சிருப்பான். இந்த சபர்ல கண்ணியமானவர்களே, புடிச வீட்டையும் பார்த்தோம், பெருங்கரும் கோபுரத்தையும் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, ஒரு காலம் வரும் இந்த தீன் சின்ன குடிச வீட்டுக்குள்ளே போகும், பெரும்பெரும் கட்டடத்திலேயும் வரும். அருமையானவர்களே, போன வருஷமும் ஆப்பிரிக்கால சபர், இந்த வருஷமும் ஆப்பிரிக்கால சபர்.
2 வருஷமா ஆப்பிரிக்கா நாட்டை பார்த்துக்கிறது. போன வருஷமும் கண்டு இந்த வருஷம் ஒரு வீட்டுக்கு போன சகோதரர்களே, அவர் மட்டும் வந்தா தான் கேட் திறக்கும். முகத்தை காட்டினாலும் தரணும். பாருங்க, போன வெளியே வர மாட்டாரா, பயம், சுட்டு போட்டுவாங்க, நிம்மதி இல்லை. மக்காம் கரீம் வனஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். இவ்வளவு ஞானத்துக்கு அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஞானத்துக்கு சிலவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மிச்சம் சம்பாதிப்பான். மாடு வளர்த்து அவனை பாடு செஞ்சு கொள்ளலாம். மாடு வளர்க்காது. உழைச்சி சகோதரரை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை போய் அங்க போய் இங்க போய் செலவழிச்சிடுவான். அவர்கிட்ட நாமத்தின் காலத்தையா பாக்கி இந்த உலகம் அனுபவிக்க வந்த இடமா இல்ல, முறையோடு அனுபவிக்க வேண்டும். சும்மா போய் 50,000 60,000 1 லட்சம் சந்தோஷமா இருக்கலாம். 1 லட்சம் வீடு கட்டான சாப்பிடுவோம் சொன்னாலே மனுஷன் பில்ல சொல்றாரு. நாங்க 8,000 9,000 10,000 கோடி போனோம் சொல்றாரு. அல்லாஹ் பாதரை சொல்லிட்டு ஒன்று சகோதரர்களே, தொழுகை இல்லாம கிடக்காம இப்ப எல்லா ரிசர்ச் துனியா போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் கூட கடையில போயிட்டு எல்லாரும் போயிட்டாரு. என்ன ஊழல் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லாரும் பின்னால போனே விலையினமான ஆக்களை பின்னாடி விலையினமான ஆக்கள் எப்படி மாறப்பாடுவாரு. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கذلك وأورثناها قوما آخرين. நீங்களாம் போய் சேர்ந்துட்டீங்க, எங்கிட்ட வந்துட்டீங்க. ஒரு விலையினமா வாழ்ந்த கூட்டத்தை இதை அனுபவிக்கிறோம். எப்படி யார் நினைச்சிருப்பாங்க? அடிப்பட்ட ஆட்கள் யார் அடிச்சாலும் அவனை விட்டு வைக்க போறாங்க. எல்லா சாப்பாடு இருக்குது. பங்களாதேஷ் பொய் சொல்வார சகோதரர்களே, குர்ஆன் எல்லாரும் படிக்கிறாங்க. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சூரத் பனி இஸ்ராயீல் பேச. நாங்கள் நாடினோம். நமன்ன உபகாரம் செய்வதற்கு நாங்கள் நாடினோம். யாருக்கு? இந்த துனியாவில் உள்ளவர்கள். அலல்லதீன ஸ்துரைஃபு ஃபில் அர்த். பூமியிலே விலையினமாக்கப்பட்டவர்கள், கிருபத்துமாக்கப்பட்டவர்கள். வனஜாலஹும் அயிம்மா, இமாம்களாக போறார்கள். துனியாவில் இமாம்கள் அவர்கள். அவனதான் வராங்க இமாம்கள். அயிம்மத்தம் வனஜாலஹும் வாரிசீன். இந்த பூமியை கொடுக்க போறாங்க அவர்கள். வாரசத்தா கொடுத்தாங்க. ஒரு நாளே சேஞ்ச் ஆகி. ஆனா துனியாவுக்கு யாரும் கவலைப்படுத்தவர். ஆரம்பம் எழுதப்பட்டதை இங்க வந்து கஷ்டப்படுறோம். அது எழுதப்பட்டாச்சு. கத்துக்கு ருஸ்தி எழுதப்பட்ட அங்க சமாதானங்களை எழுதப்பட்டதற்காக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படி ரப்பை நினைப்போமோ அப்படியே அவனோட இபாதத்தோட துனியாவில் லேசா அனுபவிச்சுட்டு போகலாம். நாம பார்க்கவில்லை, பார்க்க வேண்டியதை இன்னும் பார்க்கவில்லை. அதான் சொல்றாரு, ராய்த்த தம்ம ராய்த்த. நீ பார்க்க ரொம்ப பாப்பா, அது பார்க்காத நம்பிக்கை வருது. அதனால ராய்த்த தம்ம ராய்த்த ரெண்டு சொல்றான். உறுதிப்படுத்தலாம் பாப்பா வருவார். அப்ப அதற்கான தயாரிப்பை மனிதா செய்து கொள். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு வகையான அமைப்புல தான் படைச்சு விட்டிருக்கிறான். இங்க வந்தா அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா சோதனையோட தான் வாழ வேண்டும். சோதனைக்கு வெளியே போக முடியாது. அப்ப எங்க இருக்கு எங்களோட நிம்மதி, எங்க இருக்கு எங்களோட ராகம், எங்க இருக்கு எங்களோட சந்தோஷம்? பணத்துக்கு பின்னாலையா? ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாலையா? கண்ணியமானவர்களை பெரும்பெரும் சொத்துகளுக்கு பின்னாலையா? குழந்தைகள் நிறைய குழந்தை அதற்கு பின்னாலையா? அழகான மனைவி அவங்களுக்கு பின்னாலையா? சகோதரர்களை, அல்லாஹ் வைத்திருப்பது அவனோட தீனோட இணைச்சு வச்சிருக்கிறான். எங்களை நிம்மதி எங்க ராகத்தை தீனோட அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த தீனை வழங்கப்படுத்த நம்மளால நீ முக்கியமான நபிமார்கள் தான் பயன்படுத்தினார். நபிமார்கள் ஷரஅலக்கும்
من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين. இவங்க 5 நபிமார்கள் ஒரு அஸம். இவங்க யாருன்னா இந்த தீனுக்காக உலகத்துல கால்நடை பயணம் செய்தவர்கள். பைதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் கண்ணியமானவர்களே, அங்கிருந்து பலஸ்தீன் ஒரு ரிவாயத்துல வருது, ஒரு ஒரு தஃசீர்ல மிஸ்ர் வரை போனார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே நாளில் ஈராக்கில் அனுப்பப்பட்டவர்கள். பலஸ்தீனுக்கு வராங்க, 2 பேரும் முஹாஜிர். ஆயத்தில் ரப்பல் ஆலமீன் இந்த தர்தீப் அழகான முறை வழங்கப்படுகிறார். நபிமார்கள் செய்த சேவை, அவர்கள் யார், அவர்கள் நோக்கம் என்ன, அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, என்ன குணத்தோடு ஒன்று நிர்வாணம் அவர் ஜாயின் ஆக்கிடுவார் நபியை. ومن ذريته داوود وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء. இந்த ஆயத்தில் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வம்சாவளிகள் வந்த வரலாறு பேசுகிறான். முதலாவது முஹாஜிர் இன்னி தாஹிபு இலா ரப்பி சயஹ்தீனி. இந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹாஜிர் இந்த பூமி. பின்னர் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ومن ذريته داوود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. ஆயத்தில் கண்ணியமானவர்களே, தாவூத் சுலைமான் பாப்பா மகன், தீன உழைப்ப பாப்பா மகன் 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 அவங்க குடும்பம் செய்யும், வேற யாரும் செய்யுது. நீங்க செய்யணும், அவங்கள பிள்ளைய பார்க்கணும், உங்களோட பிள்ளை அவங்கள பிள்ளைய பார்க்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இணைத்து பேசுகிறார். என்ன தொடர்பு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கனியும் ஷாக்கிர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபகீரும் சாபிர். சுப்ஹானல்லாஹ், பெரும் செல்வந்தர், அல்லாஹ்வை மறக்காதவர்கள். ஆனால் அவ்வளவு பெரிய செல்வந்தரோட அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வந்தர் யாருமே மாட்டில் இப்ராஹிம் ஹஜ்ரத் சுலைமான் மாதிரி செல்வந்தர் வாழ்ந்தது கிடையாது, பெரும் ஆட்சியார். யாரை அழைக்கிறார்? ஃபகீர், ஒரு வேலை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாபிர், பொறுமையாளிகளை சொல்கிறார். இந்த தாவத்துடைய பாதையில செல்வம் ஒன்றுதான், வேலை ஒன்றுதான். தாவத்துடைய பாதையில் நினைச்சு விட்டார்கள். ஒரு பட்டம் வந்த சகோதரர்களை பெருமாட்சி செய்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா ஹுதுத் பரடைக்கு முன்னால தலைமுடியை வச்சுட்டாங்க. ஒரு நமல் ஒரு அந்த எறும்பு சொல்லுச்சு, யா அய்யுஹன் நமல் உதுகுலூ மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது வ ஹும் லா யஷ்உரூன். இந்த ஆயத்துல அற்பமான ஒரு படைப்பு தாவத்துடைய உஸ்லூப உம்மத்துக்கு பாடம் நடத்தியது. எறும்பு அறிஞர்களே, தாவத்தை எப்படி செய்யணும் என்ற பாடத்தை எறும்பு சொல்லிக் கொடுக்கிறது. முஸ்லிம் எழுதுறாங்க, முதலாவது அஹஸ்ஸத் வஅஸ்ரஅத் வஅமரத் வரஹத் வனப்பஹத். கண்ணியமானவர்களே, இந்த எறும்பு முதலாவது தன் உம்மத்துமான பிரச்சனை என்ன என்பதை வழங்கி கொடுச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் உம்மத்துக்கு வாழ பிரச்சனை என்ன என்பதை தெளிவுமானது முதலாவது. சகோதரர்களே, இரண்டாவது வேகமா பயணித்தது, உடல் பாதுகாக்கிறது. வனாத பினிதாயில்லா அல்லது நாதா பில் அம்பியா வ ரசூல் வ நாஸ். எப்படி நபிமார்களை ரசூல்மார்களை மனிதர்களை அல்லாஹ் அழைக்கிறானோ அந்த பாடையில வெறுமை கூப்பிட்டது, வெறுமை கூட்டது. யா அய்யுஹன் நமல், அல்லாஹ் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நாஸ். இந்த பாடையில வெறுமை பேசியதை படைச்சவன் சொல்லிக்காரு.
எப்படி அழைக்கிறீங்க? நாலாவது கண்ணியமானவர்களே, அமரத் அமரத் அது ஏவல் அமர் மாறும் செய்தது, நல்ல விஷயத்தை சொல்லிச்சு. என்ன சொல்லுச்சு? ஊது போடு மசாக்கினக்கும், உங்களோட பொருந்துக்குள்ள போயிரு, உங்களோட இடங்கள்ல போயிரு. நபி செய்தது விளக்கல். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனுது, சுலைமானும் அவருடைய குலம் அவருடைய அந்த படைமுறை விதித்து நான் உங்களை அப்படியே அமைச்சு கொடுப்பாங்க. அதனால நீ போய் சேர்ந்து விளக்கல் செஞ்சு பாத்தீங்களா? தாவத்தில் உஸ்லூப சொல்லி கண்ணியமானவர்களே, கடைசியாக மனிதன் தவறாக நடக்கிற செய்திய தவறாக நடந்தா தவறுகளை புரிய வேண்டும். அப்படி செஞ்சாலும் உணராம தான் செய்வாங்க. என்ற பாடத்தை சித்தரமும் படிச்சு கொடுத்து அஹத்து விமானம் துடைத்து பிடி. இவ்வளவு ஆட்சி செய்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் நல்லா தந்திருக்கிறான், பெரும்பெரும் அதிகாரத்தோடு இருக்கிறீங்க, ஆட்சியோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அது எனக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லி அதோடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆட்சியெல்லாம் பரவல ஆட்சி முன்னால அப்படியே கிளம்பி அந்த தாவத்துடைய உழைப்பு சம்பந்தமான ஆய்வு. ஒரு ஆட்சி பண்றீங்க, ஒரு கோபம் வாழ்கிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள், இதை விட்டு விட்டு அவர் பயணம் எங்கால் போகிறது? அந்த பறவைகள். இன்னி வஜத்து இம்ராஅத்தன் தம்லிகுஹும் وأوتيت من كل شيء ولها عرش عظيم وجدتها وقومها يسجدون للشمس من دون الله. கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு வந்தீங்களேன், சூரியனை வணங்குறாங்க. அந்த ஆயத்துல பேசுறான், சூரியன் வணங்க வேண்டியது அல்ல, அந்த சூரியனும் எங்களையும் வணங்குகிறது. ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال إلا بسجود செய்தி. நீங்க அதற்கு சுஜூத் செய்யவா, எங்களுக்கு சுஜூத் செய்யும். சூரியனே சுஜூத் செய்து ஆயத்து பேசுகிறார். கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பரவ ஆட்சிக்கு முன்னால படைத்து விட்டார்கள். ஒரு கடிதம் எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹ் வ இன்னஹு மின் சுலைமான் வைனஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமையானவர்களே, அதை துருக்கிக்கு பரவ போகுது. அதுல தாவத்து ரப்பகத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற தாவத். அதோட பெரிய தாவத்தில் உள்ளது பரவ தாவத். அதை வாசிச்ச பல்கீஸ் ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட மனைவியாக ஆட்சிங்களா மாறிட்டாங்க. பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன்ல இருந்தா இன்னஹு சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வாசித்தார்கள். அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தார். சபப் என்ன காரணம்? இந்த பறவையுடைய தாவத்துடைய பாணி. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அல்லாஹ் பேசுகின்ற போது இப்படி இருக்கிறார். அது மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் இணைத்து அல்லாஹ் பேசுகிறார். யூசுப் மூசா இவர்கள் யார் என்ன தொடர்பு தாவத்துடைய பணியில? கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா விட்டு பிரிக்கப்பட்டவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா விட்டு பிரிக்கப்பட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை விட்டு வெளியே வராங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணால இருந்து மிஸ்ருக்குள்ள போறாங்க. சங்கியானவர்களே, அல்லாஹ்வுடைய தர்தீப், அல்லாஹ்வுடைய ஜாயின் தாவத்துடைய களத்துல பெருமேற்பாடு. கிராமப்புறத்திலிருந்து அரசு சபைக்கு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அரசு சபையில் இருந்தவங்க கிராமப்புறத்துக்கு வாங்க. ரெண்டு பேரும் ரப்பல் ஆலமீன் இணைச்சு பேசலாம். وزكريا ويحيى
وعيسى وإلياس كل من الصالحين. இவங்க எல்லாமே இந்த தொடர்ல அல்லாஹ் பேசுறாங்க துன்யாவை அனுபவிக்கிறது. ஓவர் புகழக்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், எலியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீடே கிடையாது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்பா மகன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே கிடையாது, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான சகோதரர்களே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி அந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கரீபாக இந்த உலகத்தை அனுபவிக்காம வாழ்ந்தார்கள். குல்லும் மினஸ் ஸாலிஹீன். அருமையான சகோதரர்களே தாவத்துக்காக தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் தஃசீர் எழுதப்பட்டிருக்கிறது 4000 கிலோமீட்டர் கால்நடை பயணம் செய்தார்கள். நாம போவோம் 4000 கிலோமீட்டர். எங்க இருந்து எங்க வந்தாங்க, எங்க போனாங்க? அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். இந்த ஆயத்தை சொல்லி வந்து இஸ்மாஈல வல்யஸா வயூனுஸ வலூதா குல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன். லூத் நபியை அல்லாஹ் முடிக்கிறான். ஆயத்தை ஆரம்பிச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். وتلك حجتنا آتيناها إبراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பிச்சு லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஆயத்து முடியுது. என்ன தொடர்பு ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல தான் இருந்தாங்க. ஈராக்குடைய பகுதி, ஈராக். சகோதரர்களே, முதலாவது இந்த பூமியில அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தாவத்தை கபூல் செய்தவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம். ஃபஆமன லஹு லூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தாவத்தை ஏற்றுக்கொண்டவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் பூமி. அவங்க சொல்றாங்க இன்னி தாஹிபு யா ரப்பி, இவங்க சொல்றாங்க இன்னி முஹாஜிரு யா ரப்பி. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் முஹாஜிர்கள். ரெண்டு பேரும் வந்து பலஸ்தீன் பூமியில் இருக்கிற சகோதரர்களே தாவத்துக்காக பிரியாங்க. தாவத்துக்காக இவங்க சத்தும் போறாங்க. அமோரா சத்தும். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன்ல இருந்து ஹிஜாஸை நோக்கி பயணித்தார்கள். இன்னொரு தஃசீரில் மிஸ்ருக்கு போனாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பை பாருங்கள், எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து முடிக்கிறான். தாவத்துக்காக பயணிச்சவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்து அப்படியே மத்தியில் வந்தாங்க. மத்தியில் இருந்து மூத்தா யுத்தம் நடந்த அந்த பகுதியில் இந்த ஜமாத் வேலை செஞ்ச மாஷா அல்லாஹ் 12 நாள் வேலை செஞ்சவங்க. போயிருந்த முதலாவது தஷ்கீல் நடந்துச்சு. எங்களை போட்டாங்க வந்து இஸ்ரேலுடைய போர்டர், மிஸ்ருடைய அந்த பகுதி, அது அகாபா. வஸ்அல்ஹும் அன் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர். ஹாதிரத்துல் பஹர்ல வேலை செஞ்சோம். கண்ணியமானவர்களே, இது உலகத்துல ஒரு மக்கள் வேலை செஞ்சவங்க. என்ன மக்கள் வேலை பார்த்தாலும் அந்த ஃபேக் தான் மனுஷன். இந்த உலகத்துல ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணவங்க. அவங்க செஞ்ச சூழ்ச்சியுடைய அந்த ஆதாரங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கண்ணியமானவர்களே, அவங்களை விட்டுட்டு போன எல்லாமே மக்கள் அப்படியே காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நாள் இபாதத்துடைய நாள், வெள்ளிக்கிழமை வானாது சனிக்கிழமை இருக்காங்க. சனிக்கிழமை வேணும். யஹூதியர் சொல்லுகிறதுக்காக கனிமர சகோதரர்களே, அந்த ஊரை போய் பார்த்தா ஹீரா மக்கள் தந்திரம் சூழ்ச்சி, ஒரு தீன் இல்லாம இருக்கிறாரு, ஈமான் இல்லாம இருக்கிறாரு. அதற்கு யாரெல்லாம் முஷிதார்களோ அல்லாஹ் பூமியில அவனை உதாரணமா வச்சுக்கிறான். சனிக்கிழமை பூர்வமான பள்ளத்தை தோண்டி வைக்கிறது, தண்ணி வெள்ளம் வந்தா மீன் வரும், அது புயலும் அது ரிட்டன் கடலுக்கு போவாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா எடுத்துட்டு போவாங்க. எப்படியாக சரி மட்டும்தான் மீன் இருக்கும். சனிக்கிழமை மேல தலையை தூக்கிட்டு அப்படியே வரும், மூச்சு விட்டு வரும் மீனெல்லாம். எவ்வளவு பெரிய சோதனை. மீனை பிடிக்க போவேன். ஒரு
ஒரு நாள் தான் கிழமையில வரும், ஒரு நாள். எல்லாம் மீனவர்கள். அவங்க அல்லாஹ் சொல்லுக்கு வழிபடாத மக்கள். கண்ணியமானவர்களே, வயோமனாய் ஸ்பீக்குள்ள காட்டியும் சரியில்லாத காலத்தில் வாழ்வது ஒரு மீன் இருக்காது. இந்த வேலை செய்யத்தாவதற்காக அவர்கள் அப்படியே அல்லாஹ் குரங்குகளா மாற்றி விட்டார். அவங்களை அப்படியே எல்லாம் குரங்குகளா மாற்றினா 3 நாள் வாழ்ந்தாங்க. தப்சீல் இருக்கு, சிலவங்க எழுதுறாங்க, இல்லை அவங்க பல நாள் வாழ்ந்தாங்க, ஒரு அப்படியே மறந்துச்சு போயிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஷாமுடைய பகுதி எல்லாரும் நாம அங்க போகணும், ஏற்றி வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே. உலகத்தில் இருந்து அரபு நாடுகள் பயணிக்கலாம், போகலாம், வரலாம். நபிமார்கள் பயணிச்ச ஊர் அது அருள் மாஷர், மாஷருடைய பூமியை. அங்கதான் நிறைய நபிமார்கள் அடக்கப்படுகிறார், பலஸ்தீன சூழல் உள்ள பகுதியில். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கூட அந்த பூமியில தன்னை கபராக்கி கொள்கிறார். மூத்தா யுத்தம் நடந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சஹாபாக்கள் அடக்கப்படுகிறார். நிறைய நீங்க சனத்துல பேசிப்பாங்க, கண்டி அத போய் பார்த்தா அப்துல்லாஹ் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சது மாத்திரமல்ல, மௌத்துக்கு முன்னால அவங்க படித்த பாடல்கள் கபர்ல அப்படியே போடப்பட்டது. அப்படியே வச்சுக்கிறாங்க, வார்த்தைகளோட பாராட்டு. அதை வாசிச்சு அரபு உலகவங்க அழுதுட்டு வருவாங்க போனவங்க. யஹப்பத்தல் ஜன்ன வக்திராபுஹா தஜ்ஜிபத்துன் வபாரிதுன் ஷராபுஹா வர்ரூஹு ரூஹுன் கத் தனா அதாபுஹா தஜ்ஜிபத்துன் பாரிதத்துன் ஷராபுஹா. கண்ணியமானவர்களை, கத் தனா அதாபுஹா என்ன பத்தி அலையில் லாகைத்துவா பலாபுஹா படித்து விட்டு சொர்க்கத்தை அனுபவித்து அப்படியே போயிட்டாங்க. அது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவன் கவாயிம ஃபரசி ஃபீ சபீலில்லாஹ், குதிரை வைக்கிறாங்க. ஃபதமஸ்ஸல லஹு ஷைத்தான் ஃபஜஅல யுமட்டி ஃபி துன்யா. ஷைத்தான் முன்னுக்கு வந்து அவன் துன்யாவை ஆள வைக்கிறான், துன்யாவை காட்டுறான், ஆசை விட்டுறான். பார்த்தாங்க இவன்டையில நாம சிக்கிடுவோம், இறங்கி உடனே குதிரையோட காலை விட்டுட்டு யுத்தத்துல போய் ஷஹீதான தீனுடைய தியாகிகள் சகோதரர்கள். அந்த ஜோர்டானுடைய பகுதி அரபிகள் சொல்றாங்க, அந்த சகோதரர்களை அஹ்லுல் வஸாபுல் காஃப் இருக்கிறாங்க, அது இருக்குதாங்க. அங்க போனோம்னா அந்த வாலிபர்கள் 7 வாலிபர்கள் 8வது ஒரு நாய் சொல்றது, அவங்க ஒரு துவா கேட்டாங்க அந்த உலகத்துல. அந்த துவாவெல்லாம் தியாம பரியந்த கபூல் செய்திருக்கிறாங்க. என்ன துவா அது? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துவா கேட்டாங்க. அந்த துவாவோட ரப்பல் ஆலமீன் எங்களை ஊரை பாதுகாத்து இருக்கிறான். ஹரிபத்து சூக்குல அதுல இருந்து போகும்போது அந்த குகை இருக்குது இந்த ஊர்ல. சகோதரர்களே, யா அல்லாஹ் உன்னை புறத்திலிருந்து ரஹமத்தை தான், ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா. எங்கட எதிர்கால நிலைமைகளை நீ இந்த ஊர்ல சீராக்கி. அப்ப அவங்க போன என்ன சகோதரர்களே, மன் ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிரு பியதி ஃபமன் லம் யஸ்ததி ஃபபி லிசானிஹி ஃபமன் லம் யஸ்ததி ஃபபி கல்பிஹி. ஒரு ஆள் ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்தா அவர் என்ன செய்யணும்? முதலாவது தடுக்கணும், போய் எல்லாரும் கையாள இருக்கணும், ஏனாதா நாம பயன்படுத்தணும், அதுக்கு மேலாத கல்வால ஒருத்தர் ஒதுங்கிடணும். இந்த 3 செய்தியும் அல்லாஹ் நாவால தடுத்தது, நாம பாவிச்சது, கல்வால ஒதுத்தது, கரத்தால தடுத்தது. இந்த 3 செய்தியை கூட ஆளவே சூரத்துல் கஹ்ஃப்ல பேசலாம். 3 நீதி. ஏன் இந்த சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வாரம் ஓத சொல்லப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை? கண்ணியமானவர்களே, அடுத்த வெள்ளி வரைக்கும் பிரகாசமா இருப்போம். உலகத்தில் பிரகாசத்தை சிறு தவறு மன்னிக்கப்பட போகுது. இந்த ஓடுதான் இந்த 3 செய்தி தாவத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த குபைவாசிகள் கல்வார ஒருத்தர் போனாங்க, நாவால பேசுகிறாங்க, கரத்தை பயன்படுத்துகிறார். 7 பேர். சொல்றாங்க 7 பேர் தான்.
மக்கள் அணிஞ்சிக்கிறான் மினல் கலீல் அன்னஹும் சபா அவங்க 7 பேர். அப்ப பாவிக்கல உலகத்துல வாழ்ந்தவங்க அவங்க 7 பேர் தான் ஈமான சுமந்து இருந்தாங்க. மக்களை வந்து கவலைப்பட்டாங்க, மன்னன் பத்தி கவலைப்பட்டாங்க, கோயிலுக்குள்ள போனாங்க, 99 வருஷம் தூங்குறாங்க. அல்லாஹ் எழுப்பாட்டினார், நாட்டுடைய நிலவரத்தெல்லாம் மாத்தி காட்டினான். அப்படி பார்த்தாங்க, மாறி இருந்துச்சு. நிறைய மக்கள் இஸ்லாத்துல இருந்தாங்க, அவனோட கவலை. கண்ணியமானவர்களே, இன்னொரு சரித்திரம் வரலாறு பேசினார். நாவால தாவத் கொடுத்தான் தோட்டவாசி. அத்தஃபர்த பில்லதி خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن الله ربي ولا أشرك بربي أحدا. அதனால சகோதரர் தாவத் கொடுத்தார். அவர் நாவை பயன்படுத்தி அவர் தாவத் கொடுத்தார். மூணாவது ஒரு சகோதரர்களே மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொன்னார், ஈமான் துஅத்திபம் வைமான் தத்தஹித பி முஸ்னா. நீங்க கரத்தை பயன்படுத்தி அவரை தண்டிக்கலாம் அல்லது நல்ல முறை நடக்கலாம். இந்த மூணு செய்தியும் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல வச்சிருக்கான். தாவத் எப்படி இந்த குகைவாசிகள் குகைக்குள் இருக்கிறார்களோ இது போல தாவத்துடைய பேச்சும் வார்த்தையும் கண்ணுக்குள் இருக்கணும். அன்னைக்கு அவங்க தாவத்தை பாதுகாக்க குகைக்குள்ள போனாங்க சகோதரர்களே. இன்றைக்கு நாம எங்களை தாவத்தை எங்களை ஈமானை பாதுகாக்க குகை எது? பள்ளியுடைய பாகம். பள்ளிதான் குகைகள். இதை ஒன்று போன எல்லாத்தையும் மாட்டிடுவோம். தொழுகையில முடிச்சு நாளைக்கு நாள் இன்னைக்கு மக்கள் சகோதரர்களை ஈமான விட்டு தூரமாக்கி செய்கிறாங்க. தாவத் இல்லாட்டி மனிதன் மிருகத்தை போல மாறிடுவான். மிருகத்தை போல. சரியானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக பெருமதியானது தீ. சோமாலியாவுடைய பகுதியில சகோதரர்களே வேலை செய்த மாஷா அல்லாஹ் 5.5 மாதம் அந்த வேலை செஞ்ச வகையில 2 வகையான மக்களை கண்டோம். ஒரு வகையில பார்த்தா குர்ஆனோட நெருங்கிய தொடர்பும் அன்பு பாசமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். யாரா சோமாலியா வேலை செஞ்சீங்களா? மௌலானா யாசிர் மௌலானா இருக்காரு. போன வருஷம் வேலை செஞ்சாங்க. போன வேலை செஞ்சாங்க மாஷா அல்லாஹ் மௌலானா வேலை செஞ்சாங்க. அங்க சகோதரர்களை அலாதியான மக்கள். அவங்க குர்ஆனோட ஒரு வகையான அன்பு இருக்கு அவங்கள்ட்ட. நிறைய குர்ஆனை கேட்பாங்க. இந்த 5.5 மாசத்துக்கு ஒரு பாட்டை நாங்கள் அந்த ஊர்ல கேட்கல. பள்ளிக்கு வந்தா நிறைய நேரம் குர்ஆனை கொடுப்பாங்க. ஒரு விழாவில் கலந்து கொண்ட சகோதரர்களை அப்ப பாரதி சோமாலியா பகுதியில அப்ப குர்ஆனுடைய இந்த ஆபுதானவர்கள் அவங்களுக்கு ஷஹாதா கொடுக்கல. அங்க 4 வயசாளிகள் ஆபுதாயிக்கிறாங்க. அந்த சமயம் 2 ஆம்பளை 2 பொம்பளை 50 வயசு தாண்டவங்க 10 வருஷமா பார்ட் டைம் கேட்டு குர்ஆன் பாடமாக்கி ஆகுது. அப்படி இருப்பாங்க. வேலை செஞ்சோம். நிறைய பேர் வந்து குர்ஆன் அழகா ஓதுவாங்க. மொழி அழகான மொழி ஓதுவாங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் சில இடத்துல பார்த்தா அவங்க குர்ஆன் வச்சுப்பாங்க, மார்க் வச்சு ஓதுவாங்க. இப்படி நல்ல ஈமான் ஒரு சூழல், ஒரு அமைப்பா நிறைய பள்ளிகள் நல்ல அழகா ஓதக்கூடிய கொடிகள் அந்த மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தா சகோதரர்களே, ஆடு மாடு குஞ்சு கிடக்கிற மாதிரி அந்த கொப்போட சாப்பிட்டு கூட்டணி அது திருப்தியில் இருந்து கொடுக்குது. அங்கதான் போறாங்க தாமது. இப்ப எப்படி சொல்ற ஒரு வகையான இது மாதிரி அது தேயிலை கொழுந்து மாதிரி அப்படியே கட்டி பொம்பளைகள் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த அதை பார்த்து அந்த கூடாரத்தை ஒரு 50-60 பேர் 40-30 பேர் இருப்பாங்க. அப்படியே நடப்பாங்க. தேர்தலை குடிக்க வெத்தில மாதிரி அது தெரிஞ்சது. அதில் முழுக்குற சில துப்புரை புளி அவங்கள்ட்ட போனால் 50 பேருக்கு தாவல் கொடுக்கலாம். ஒரு ஒரே இதில் செலவு எப்படின்னா என்ன ஒரு மோளை இருந்தாங்க நிகாரத்தை மோளைக்கு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. எல்லாரும் போனால் நிறுத்திடுவாங்க. தவறு கட்டிப்பா அப்படி வழிபாடு செலவு முளைச்சி மாதிரி அடிக்க வருவான். எல்லாரும் கொஞ்சம் ரசுவா அந்த இது போல கூடுன மாதிரி கொஞ்சம் கூடிட்டு ஒரு வகையா பார்ப்பான், பயம் பேசலாம். அப்படி நம்ம பார்த்த சகோதரர்கள் இவங்க யாரும் தாவத் போய் பேசுறது. சோமாலிய நாட்டில் ஒரு சகோதரர் சொன்னாரு, நாங்க ஜக்காத் கொடுக்கல, ஜக்காத்துல வார்த்தைகளை படித்தாங்க, ஜமாத் படிச்சு கொடுத்தாங்க. ஜக்காத் சரியான சகோதரர்கள், இந்த உலகம் வந்து அது சில இடங்களை போய் பார்க்கும்போது சகோதரர்கள் என்ன அல்லாஹ் செஞ்சீங்க நம்ம ஞாபகத்தை ஞாபகத்துமா தண்ணீருக்கு அல்லாஹ் என்ன செஞ்ச ஞாபகம் இருக்குதானே.
அதை நீங்க சில பாதையில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க வரும். இந்த டொய்லெட் எவ்வளவு துப்புரான முறையை ஆப்பிரிக்காவில் வேலை செய்யறா அதெல்லாம் பார்க்கல. அதை நீங்க போயிட்டா பார்க்கற வர்ணிக்கிற அவங்களோட பாதை எப்படி இருக்கும். ஆனா கண்ணியமானவர்கள் வெறும் மேலோட குளிக்கிறது விபச்சாரம் செய்யற மாதிரி அவங்களும் தண்ணி இல்லை. ஒரு கரீபான மக்கள் ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. ஆனா வெளியே நாம இப்ப குடிக்கிறவங்க அப்படிதான் அவங்க குடிக்க விட மாட்டாங்க. பள்ளியிலையும் வெளியே குடிக்கிறார். அந்த டொய்லெட்டுக்குலாம் போய் குடிக்கும். ஒரு பக்கம் 2 பக்கம் வெளி சேர்ந்து குடிக்கிறோம். அவங்க சாதாரண சில பள்ளியில பார்த்தா இந்த முத்து தண்ணி தவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தஸல பிசாய். நான் ஒரு பாதையை போயிருந்தோம். அது வந்து நாங்க காட்டு பாதையை கேட்டு போனோம். ஒரு 10 நாள் வேலை செய்யுது. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. கரண்ட் மீட்டர்ல தண்ணி மீட்டர் அவன் போனான்னு சொன்னாங்க. நான் போன பாக்குறது போன கண்ணியமானவர்களே எங்கட பாண்டி மாதிரி சின்ன சின்ன டின்ன தண்ணி நபிசலாம் முத்துல எப்படி ஒரு செஞ்சாங்க. ஒரு முத்து தண்ணி ஒரு 4 அள்ளி குளிச்சிக்கிறாங்க. எப்படி குளிச்சிப்பாங்க? இது தத்வீகுல் ஹதீஸ். ஹதீஸ படிச்சு கொடுக்கிறோம். ஹதீஸ வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு சவரம் தவல்லா ஃபஅஹ்ஸன வுது உட்கார்ந்து அந்த இடத்துல அவங்க அழகான முறையில நேரம் எடுத்து அழகா ஒதுக்கிறாங்க. நமக்கு பைப் வந்துச்சு ஒரு செகண்ட்ல ஒரு முடிச்சிட்டோம். ஒரு செகண்ட்ல முடிப்போம். எத்தனை சுண்ணத்தை பார்த்தவே நாக்கு தரிசனத்துல மூக்கு இதெல்லாம் இல்லாம கையை கழுவுறது ஒரு புடி குடிக்கா இங்க ஒரு புடி குடிக்க காலை காட்டி ஓடி வந்துடும். இதான் பாசன உப்பு. அவ்வளவு நேரம் இருப்பாங்க. 6 நாள் இருப்பாங்க. அது தேய்ச்சி தேய்ச்சி அந்த ஊர் 10 நாள் இருந்தோம். தண்ணி இல்லை. மிச்சம் கஷ்டப்பட்டோம். மற்ற மாதிரி மாசம் ஆகலாம் தண்ணியுடைய ஏற்பாடு சில செஞ்சு தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு 10 நாள். ஆனா அந்த மக்கள் மசாலா சகோதரர்களே துனியா பத்தி ஒரு அமைப்பு அவங்களுக்கு தெரியாது. சந்தோஷம் வைக்கிறாங்க. தீனப்பதி பேசினா கேட்கிறாங்க. கட்டாயம் நம்ம ஆப்பிரிக்கா நாடு போய் அப்ப எங்களுக்குள்ள ஞாபகத்து வரும். ஒரு வருஷம் முடிச்சுட்டு மரக்கசல வந்து குளிச்சு இந்த 3 ரூபாய் தண்ணி பட்டது எங்களுக்கு பேரு. அப்படின்னா அரபு நாளை ஊற்றி கூட மாட்டான். அரபு நாளை எழுப்புவாரு. இவ்வளவு தண்ணியை கொடுக்க மரக்கசல வரணும். மரக்கச சட்டம் போடுவாங்க. இஸ்லாம் கொஞ்சம் தண்ணி கட்ட சாத்தம். அப்ப எல்லாம் எவ்வளவு ஞாபகம் செஞ்சுக்காங்க. சில பாதையில படி தண்ணிக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. படியால வார்த்தை அதை ஒன்று சேர்த்து அந்த தண்ணியை பயன்படுத்துது. அப்படி அருமையானவர்களே அல்லாஹ் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஞாபகத்து எல்லா ஞாபகத்து தான். அந்த சூடு அப்படித்தான் இருக்கும். குளிர் அப்படித்தான் இருக்கும். ஒரு வகையான காத்தடிக்கும். அந்த காத்து வந்தாலே இப்போ நாம ஓடிடும். இல்லாட்டி எங்களை மூக்கு எல்லாம் போயிடும். ஒரு வகையை அழிட்டு வரும். பயங்கர காத்தடிக்கும். சூடு அது தாங்கிக் கொள்ளையில கை காலம் முடிச்சு போறோம். சூடடி சங்கையானவர்களே குளிர் அப்படித்தான். குளிர் நம்ம நினைச்ச மாதிரி குளிர் அல்ல. அரபு நாட்டுடைய குளிர் மாதிரி அல்ல. குளிரும் அப்படித்தான் வருது. அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களையும் படைச்சிக்கிறான். சங்கையான சகோதரர்களே ஜீனுடைய கோயிலுக்கு ஒரு உலகத்துக்கு நாங்கள் போவோம். ஒரு உலகமும் போய் பார்க்கணும். அது மாதிரி ஹபஷாவுடைய பகுதியில சங்கையானவர்களே ஜித்திகான பகுதியில் வேலை செஞ்சோம். அதில் ஒரு அளவுக்கு தாவத்தில் உழைப்பு செய்யறாங்க. ஒரு அதாமான ஊர் கட்டுமையான புலிகடிச்சு ஒரு ஜமாத் ரிட்டர்ன் போயிட்டாங்க. நாட்டில இருந்து ஒரு ஜமாத் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்த ஜமாத் அந்த எங்களுக்கு முதல் வேலை செஞ்சாங்க. அதிசல வந்து கட்டுமையான புலி தாங்கி கொண்டே இல்லாம அந்த ஜமாத் இந்தோனேசியாவில் போய் வேலை செஞ்சாங்க. நாங்க முடிவு செஞ்சா அங்க போறது இந்த ஒன்றா இருக்குது. ஏன்னா மற்ற ஜோட்டம் கைக்காம போய் வெளியே போனாங்க. அங்கேயே இருக்கும். எங்களை போட்டா ஒரு அட்டாமாட்ட இருப்பாரு. அங்க போனா அடாமா போயிருக்கு. அவ்வளவு பெண் வெயிலா சகோதரர்களே பட்ட பாலையில அது குளிக்க ஒதுக்க தண்ணி எடுத்து வச்சு 6 தான் ஊசி பூமிக்கு வார தண்ணீரே கொதிச்ச நீர் தான் வருது. நெச்சுவரே கொதிச்ச நீர் எல்லா பள்ளியும் போயிட்டான். சரி எப்படி இருப்போம் இருக்கு. ஒரு 30 நாள் இருக்கும். 28 நாள் இருக்கும். கடுமையான சூடு. அப்பதான் எல்லா நாட்டுல அருமை வளருது. நல்லா எவ்வளவு அழகா படைச்சிக்கிறாங்க. எவ்வளவு ஞாபகத்தை அவ்வளோ
செய்கிறார். இதுக்கு நாம் எவ்வளோ நன்றி செலுத்துகிறோம் சகோதரர்கள். அந்த நன்றி தான் தாவத்தில் உணர்வோடு வாழ்றது, நீனுடைய உணர்வோடு வாழ்றது. எந்த நபிமாரும் சொல்லி தந்தார், எந்த நபிமாரும் காட்டி தந்தார். அதுக்கானவர்களுக்கு இந்த நபிமாரோட உழைப்பும் எங்களுக்கு உலகத்தை லேசி கொடுத்து வைக்கும். வர 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 துணியங்களை நட்டுவாங்க, எங்களை முடிவாக ஆக்கியிருப்பார். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீன பெருமதியாகிறது, தீனோட பெருமதி உலகத்தில் கிடையாது. இல்மு எங்களுக்குள்ள வர 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 எங்களுக்குள்ள அல்லாஹ் பரிவேற்படுத்துவார். இல்மு இல்லையா, எங்களோட தீன், எங்களோட மார்க்கம், எங்களோட தொழுகை, எங்களோட இபாதத், எங்களோட குர்ஆன் எல்லாமே ருசி இல்லாம போயிடும். العلم بلا عمل وبال والعمل بلا علم ضلال والجمع بينهما ضلال. சகோதரர்களே, இல்மோட சேர்த்து அமல் வரணும், அமலோட சேர்த்து இல்மு இருக்கணும். இதுதான் அமல் பூர்த்தி. எனவே கண்ணியமானவர்களே, இந்த இல்ம படிச்சு கொண்டதுக்காக இன்ஷா அல்லாஹ், தீன வழங்கி கொண்டதுக்காக நாங்கள் எல்லாரும் நேர காலங்களை கொடுக்க ஏற்றி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் முதல் வருஷம் முடிச்ச உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஏற்ற கொள்வது இன்ஷா அல்லாஹ். 2வது வருஷத்துக்கு இன்ஷா அல்லாஹ் 13வது ஜமாத் போறாங்க. முதலாவது வருஷம் முடிச்ச உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷத்துல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் தீனோட பெருமதி உலகத்தில் எந்த ஒன்றும் இல்லை. அந்த தீனுக்கு நாம் எதெல்லாம் செலவழிக்கிறோமோ யோப்பை இழைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். வாழ்த்து நாள் துறவும் உங்களை எந்த அநியாயம் செய்யப்பட மாட்டார். எல்லாம் தொழில் போயிட்டா 3 வருஷம் முடிச்சாக்கலாம். மோலானா ரெடியாகவும் மனுஷனாகலாம். மோலானா மனுஷனாக இருக்கிறாங்க. என்னோட ஊருக்கு மாஷா அல்லா இல்லை ரோஹித் மோலானா நிற்கிறாங்க. அவங்கள கபூல் செய்வான, எல்லாம் போகிற ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான, எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பான. கனிமான சகோதரி இப்படித்தான் நானும் இருந்தேன். போல சொல்ல நான் தான் போகிறேன் சரி சொல்லுவேன். சும்மா நெய்யத்தை அனுப்பிக்கிறேன், அதான் அனுப்பிட்டேன். எழுப்பி நாங்கள் பேர் கொடுக்கும் போதும் எங்களுக்குள்ள அந்த பேர் கொடுத்துருக்கோம் என்ற ஒரு உணர்வு அதற்கான முயற்சி நடந்துட்டே இருக்கும். அது எங்களை இயக்கிட்டு இருக்கும். நியத்து எங்களை அசைச்சு கொண்டு இருக்கும். அதுதான் நியத்து. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் வருஷம் முடிச்ச உலமாக்கள் பயப்படாம நியத்தை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அதை உங்களுடைய மசூரா அமைப்புல இன்ஷா அல்லாஹ் நிலவரத்தை பார்த்து தஃபக்குத் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அனுப்புவாங்க. கருங்க இன்ஷா அல்லாஹ். கருங்க இன்ஷா அல்லாஹ். முதல் வருஷம் முடிக்காத உலமாக்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் முடிச்ச மாதிரி இருப்பீங்க. அல்லாஹ் பாரு ஒரு வருஷம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அது காலங்கள் ஓடி இருக்கும். அல்லாஹ் கபூல் செய்வான, அல்லாஹ் போற ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான. ஆனால் உலகத்துக்கு வர தீனை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதை வழங்குவான. உலகத்தையும் போய் பார்த்துருந்த வாய்ப்புகள் கொடுப்பான. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் கட்டாயம் ஷாமுடைய பாதிகள், பலஸ்தீன், இங்கே ஜோர்டான் போன்ற பாதிகளை நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் போய் பார்த்தா உங்களோட உலகம் என்னென்னலாம் அங்கே இருக்குது, என்னத்துக்காக படித்தாங்க சஹாபாக்கள். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வருவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய உலமாக்கள் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நியத்தை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அமைச்சு வருங்க இன்ஷா அல்லாஹ். فإذا عزمت فتوكل على الله. நாம உறுதி கொண்டா அப்பட்ட தவக்குள் வைக்கிறது. ومن يتوكل على الله فهو حسبه. வருங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நாளைக்குள்ள இந்த வருஷம் எங்களை வக்துகளை முடிக்காத இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் 4 மாதம் நியத்துள்ளவங்க சிலர் உள்நாடு இல்லாத போனவர்கள் இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் பல சபைகளை பேர் உறுதி பேர் கொடுக்குறது இன்ஷா அல்லாஹ். முயற்சி அதற்கான தயாரிப்புகள் ஈடுபடுறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பயன்படுத்த வருவோம் இன்ஷா அல்லாஹ். 4 மாதம் வருவோம் இன்ஷா அல்லாஹ். வருவோம் இன்ஷா அல்லாஹ். 30ஆம் தேதி ஜோர்டானில் போனவர்கள் இன்ஷா அல்லாஹ். 4 மாதம் 40 நாள் கபூல் செய்வான. அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான. நியத்தை கபூல் செய்வான. வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஜோர்டான் போகலாம் இன்ஷா அல்லாஹ். தர்த்தீப் பண்ணி போகலாம். நியத்தை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். மௌத்து சொல்லிட்டு வராது. அது எங்களுக்கு முன்னுதான் ஈடு. அதுக்கு முன்னால எங்களோட அமல்களை மாதத்துல நம்ம சீராக்க வேண்டி தொழுதுதான் ஈகிறோம். ஆனா அல்லாஹ் பாதையில போய் செய்யக்கூடிய அமல்கள் அது ஒரு வகையான உருவாடிது. அதுல ஓதுற குர்ஆன்கள் ஒரு வகையான உருவாடிது.
கண்ணியமானவர்களே, பல வருஷங்களாக இந்த இல்மோட தாவத்தோட அமைப்புல தாலிமோட இருக்கிற உலமாக்கள் கூட இந்த பாதையில் வெளியாகிட்டு அங்கே போய் தாவத்துடைய உழைப்புல ஆயத்துல பார்த்தா அல்லாவுக்கு அதை ஹக்கீகத்தில் அவங்க வளப்படுத்துறான். சில ஆயத்தில் இறங்குற இடத்த போய் பார்த்தா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகம் அழிக்கப்பட்ட இடம். அது எப்படின்னு அந்த இடத்துல போய் பார்த்தா உலகு அது என்னன்னு சொல்லு அப்படியே தலைகளாக எல்லாம் புரட்டி வச்சுக்கிறான். ஒரு அரபிகள்கிட்ட ஏன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சொன்னான், பை ஆத்மன் அஸ்மன்னு சொல்றதுக்கு முன்னால ஹிஜத் என்று சொல்றாங்க. அவங்க ஹிஜத் என்று சொல்றான். ஹிஜத் என்றா என்ன? சனான்னு சொல்லிக்கிறது. தமானி ஹிஜத் என்றா 8 வருஷம். அவர் கேட்டார் அந்த ஊர்ல வச்சு, நான் வழங்கி கொண்டது அவர்கிட்ட தான். சனான்னா வருஷம், ஆம்னா வருஷம், பொழுதுன்னா சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க வருஷத்துக்கு. இங்க ஹிஜான்னு சொல்றாரு. அல்லா என்னத்துக்கா அவர் வழங்கப்படுத்துறாரு. நீங்க வந்தீங்க மிஸ்ர்ல இருந்து இங்க ஹஜ்ஜி போன்ற மாதிரி உங்களோட நோக்கம் முன்னாட்ட போறது. ஹஜ்ஜி வாரம் காபத்துல உருவாட்டிக்கிறது, ஊருக்கு போறது. அதான் சமாளி விஜயமா சொல்றான். அந்த ஆரம்பித்து அவர் முபஸ்ஸிர் பெருமாளி அவர் படித்திருந்தார். கண்ணியமானவர்கள், இல்முக்கு வந்து என்ன இல்லை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மாதிரி தெலுங்கு நிறைய பேர் இந்த வருஷம் முடிக்க நியத்துள்ள 40 நாள் செல்வம் அல்லாஹ் அமல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் நியத்துல புதுப்பிச்சு கொள்வோம். அல்லாஹ் அமல் செய்வான. அல்லாஹ் போற ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான். இந்த சவால்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களையும் அமல் செய்வான. அல்லாஹ் போற ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான. ஒரு உலகத்துக்கு அல்லாஹ் போய் வர வாய்ப்புகள் கொடுப்பான. அல்லாஹ் அவர்களையும் அமல் செய்வான. அவரை ஆகியத்தாக்கி வைப்பான. நியத்தில் இருக்காது. எங்கள் நியத்தில் இருக்கும் பெரிய பெரிய ஓத்துகள் வந்து மனுஷனுக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துவாவா அமையும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லாம் கமல் செய்வாங்க. போற ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் நேற்று கொஸ்டின் நாளைக்கு 15 ஜமாத் கொண்டு போறாங்க. மஸ்தூரா ஜமாத் இன்ஷா சொல்லுங்க. நாளைக்கு போற ஜமாத் ஆசா சாப் அஹீம் சாப் இருக்கிறாங்க. ஒன்று போவாங்க. இன்ஷா அல்லாஹ் வலும சாப் ஜாவத் சார் இருக்காங்க. வலும ஜமாத் மாஷா அல்லாஹ். நாங்கள் ஒரு உலகத்தில் போய் வேலை செய்யறது இது இந்த ஊருக்குரிய பறக்கத். அதை உலகம் கொள்ளும் முதலாக உலமாக்கள் வெளிநாடுகளில் போய் செஞ்சா நம்மளோட ஊர்ல பறக்கத் தான். மஸ்தூராத்தில் போனது ஊருக்குரிய பறக்கத் தான், ஊருக்குரிய செழிப்பு தான். நீங்க போய் வேலை செய்யறது எல்லாம் ஊருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லாம் அல்லாஹ் இந்த ஊரை செழிப்பாக்கி வைப்பார். இன்னைக்கு எல்லா இடத்தையும் நம்ம ஊரை பேசுறாங்கன்னா ஏதோ இப்படியான ஒரு அமைப்புல மக்கள் பாடுபட்டு கொள்வது ஒன்றுமே இல்லை. இது பட்டம் பதவி அந்தஸ்து மரியாதைகள் ஒன்றுமே இல்லை. இது எங்களுடைய சீர்திருத்தம். நாம மனுஷனாகிறது, நம்மளோட சிவாந்தங்களை மாற்றி அமைக்கிறது, எங்களை சரியான பாதையை காட்டி தரும். அதனால கண்ணியமான சகோதரர்கள், ஏதோ ஒரு அமைப்புல துணியா அது பெருசா வளர்ந்துட்டு அதோடய நம்ம காலம் போயிடும். இருந்த எவ்வளவு படிக்க வேண்டியது, எப்படியெல்லாம் மக்கள் மதரசாக்கள் அங்கே நடக்குது. ஒரு இடங்கள்ல எவ்வளோலாம் மக்கள் தீனுக்கா நேரம் கொடுக்குறாங்க. போய் பார்த்த வளரும். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏமாலாம் ஜீரோ. நம்மளோட முயற்சியான ஜீரோன்னு வளர்ந்து சில நாடுகளை போய் பார்க்கும்போது கண்ணியமான சகோதரர்களே, இந்த முயற்சியை நம்ம தியாகம் வரையும் தான் செய்யணும், மௌத்து வரைக்கும் செய்யணும். அந்த அமைப்புல கண்ணியமானவர்களே, உழைப்புகள் நடக்குது, மாஷால்லா மாற்றங்கள் நடக்குது. எங்களோட குடும்பத்தில் என்ன மாற்றம் வந்துக்குது, எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன மாற்றம் வந்துக்குது, எங்களோட சகோதரர்களுக்கு என்ன மாற்றம், என்ன கவலைப்படுது. இந்த பாதை வைத்து துவா செய்யுங்க. இந்த பாதை வைத்து துவா செஞ்சீங்கன்னா கவலைப்பட்டீங்கன்னா அது சரியா அங்கே நடக்கும், எல்லாம் நடக்கும். அருமையானவர்களே, எங்களை அமித்ஷா ஒரு காப்பு சாரி சொல்லி முடிச்சு போடுறேன். எங்களை அமித்ஷா ராம செய்யணும். வாதே அமித்ஷா மதரசா தலைவர் ஒரே காலத்துல 2 பேரும் வருஷம் அனுப்புனாங்க. அப்ப நான் போய் சொன்னேன், அமித்ஷா வருஷம் போக போறேன், 4 மாசம் போனா நல்லவேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் போயிட்டு தேக்கலை. அப்ப நான் சொன்னேன், அமித்ஷா அல்லாஹ்வுக்காக அவங்கள ஒரு முன்னுதாரணமா ஆக்கி வைப்பாங்க. எல்லா மதரசாக்கள் 2 பேரும் அனுப்பிங்க, அல்லா எல்லாத்தையும் பரக்கத்தாக்கி வைப்பான். நாய்க்கு தேவையில்லை அந்த அளவுக்கு ரொம்ப ஆளுங்க ஒரு பரக்கத்தை செஞ்சு வச்சுக்கலாம். இதே தாமத்தில் உழைப்பால் அவன் தந்த அனுமதியெல்லாம் அவன் போய் வந்தோம். அருமையானவர்கள், ஒரு மதரசாக்கள் அனுமதி கொடு மூலமாக்கள் கேட்டார். மதரசாக்கள் செய்த நாம ரொம்ப ஆளுங்கி இந்த உழைப்புக்கு வழியான நம்மளால எல்லாத்தையும் அழகாக்கி வைப்பான். நம்ம ஊட மனத்தை மசாலாம் எல்லாம் சீராக்கி வைப்பான். தாமத்தாலதான் மதரசா வந்துச்சு. தாமத்தில் உழைப்பாளதான் மதரசா வந்து மதரசாவை தாமப்பாரு அளவாக தாவத்தில் உழைப்பு செஞ்சு இந்த தாய்கள் செஞ்ச தியாகங்கள்ட்ட எங்களை உள்ள எவ்வளவு அழகான மாற்றங்கள் ஒவ்வொரு மாசம் நீங்க பாப்பீங்க. இந்த உழைப்புக்கு பின்னால் உள்ள மாற்றங்கள். இப்ப உழைப்பு செஞ்சு செஞ்சு மதரசாக்கள் வந்தீங்க, மஸ்ஜித்ல வந்தீங்க, எல்லாம் வந்தீங்க.
இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சட்டத்தை போட்டு மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா உழைப்பு தடையா மாறாங்க. அப்ப வரகத்தீமா சகோதரர் அசில் தாவல் ஒரு நபிமார்கள் தாவல் ஒரு நபிமார்கள் பாடுபட்டார். எல்லாரும் உழைப்பும் அல்லாஹ் பாதையில் இருந்துச்சு. ஒரு சமூக தேட்டத்தோட மாணவர்கள் ஒரு தேட்டம் இல்லாத எத்தனை பேர் வெளியிருக்கிறார். இது உலமாக்கள் போகணும், உலமாக்கள் போய் தாக்கத் கொடுக்கணும். அதான் பெரிய மாற்ற சகோதரர்கள். அதுதான் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தீனுக்கா தாவத்துக்கா நேரம் கேட்ட அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்பு இறுதி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த உழைப்புல இருந்து அல்லாஹ்வுடைய அன்பை மமதை பெற்று அல்லாஹ்வுடைய உயர்ந்தமான சொர்க்கத்தை அடைந்த அனுபவிக்கின்ற வாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தருவானாக. பாவங்கள் கவனத்தில் அவர்களாலே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஷஹதா லா இலாஹா இல்லல்லாஹ்.